மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த காலை வேளையிலும் கூட அப்பாவை ஆராதிக்க, அப்பாவுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். சரி, இந்த நாள் காலையில் ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். த ஸ்பிரிட் லீடிங் லைஃப், ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. யாரால நடத்தப்படுகிற வாழ்க்கை? ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. சரி, நேற்றைக்கு காலையில் ஒரு காரியம் தியானித்தோம், நினைவு இருக்கிறதா? என்ன மனுஷனை குறித்து தியானித்தோம்? சத்தமாக சொல்லுங்க. உள்ளான மனுஷன் இல்லை? சரி, இந்த நாளில் அதே வசனத்தை அடிப்படையாக வச்சு அதுக்கு சில ஆதாரங்களையும் வசனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறவர், உலகம் எப்படி நடத்துது, கர்த்தர் எப்படி நடத்துவார், அதுதான் ரொம்ப எளிமையாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, வாசிங்களே. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வாக்கியம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சரி, ஆவி ஆத்துமா சரீரம் சொல்லுங்க. என்னென்ன? ஆவி ஆத்துமா சரீரம். சரி, இந்த 3 பிரிவு இருக்கு இல்லையா, 3 பார்ட் இருக்கு இல்லையா. சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 சொல்லாதீங்க, அது கொஞ்சம் புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேதம் இன்னொரு இடத்துல 2 பார்ட்டா நம்மளை 2 பிரிவுகளாய் காண்பிக்கிறது. ஒரு மனுஷனை இந்த வசனம் நமக்கு 3 பிரிவாய் காண்பிக்கிறது. அதுவும் சரிதான். அதே நேரத்தில் வேதம் இன்னொரு இடத்துல 2 பிரிவாய் காண்பிக்கிறது. அப்படி நம்ம கொஞ்சம் புரிந்து கொண்டா சுலபமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் இன்னொரு வசனம் பார்த்தோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:16, 2 Corinthians chapter 4 verse 16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் அங்க 2 பிரிச்சிருக்காங்க பாருங்க. புறம்பான மனுஷன், அடுத்து என்ன மனுஷன்? உள்ளான மனுஷன். இது கொஞ்சம் புரிவதற்கு சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எபேசியர் 3:16 இதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 3:16, Ephesians chapter 3 verse 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். சரி, போதும். இப்ப கவனிங்க. இந்த ஆவி ஆத்துமா சரீரம் சொல்லுங்க. என்னென்ன? இதுல சரீரம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சொல்லுங்க, சரீரம் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யுது? அது ஃபுல்லி மெட்டீரியல். சொல்லுங்க, அது என்னது? ஃபுல்லி மெட்டீரியல். அது ஒரு பொருளை போல தொட்டாலே தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. அது வந்து ஒரு என்னது? ஒரு ஃபுல்லி மெட்டீரியல். சரியா? சரி, அடுத்து சரீரத்துக்கு அடுத்து ஆத்துமா இருக்கு பாருங்க. ஆத்துமா அது பாதி மெட்டீரியல், பாதி இம்மெட்டீரியல். ஆத்துமா பாதி பாகம் கண்ணுக்கு தெரியும். ஆத்மாவுடைய பாதி இது கண்ணுக்கு தெரியும், பாதி இது கண்ணுக்கு என்ன செய்யாது. புரிய முடியாது சொல்லவா? ஆத்மால நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள், எமோஷன்ஸ் அதெல்லாம் எழும்புகிறது இல்லையா, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த எமோஷன், நினைவுகள், சிந்தனைகள்ல எதை வச்சு வேலை செய்யுதுன்னா மூளையை வச்சு வேலை செய்யுது. சொல்லுங்க, எதை வச்சு வேலை செய்யுது? எதுல போய் உட்காருது? எதுல போய் அது ஆக்டிவா வேலை செய்யுதுன்னா எதுல போய் உட்கார்ந்து வேலை செய்யுது? மூளையில, பிரெயின்ல வந்து உட்கார்ந்து அது என்ன செய்யுதுன்னா வேலையை நடப்பிக்குது. அதனால ஆத்மாவை சொல்லும் போது அது பாதி இம்மெட்டீரியல், பாதி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. சரீரம் ஃபுல்லாவே எப்படிப்பட்டதுதான்? அது மெட்டீரியல் தான். அது பார்த்தாலே நமக்கு என்ன செய்யும்? தெரியும், தொட்டா தெரியும். ஆனா ஆத்மா இருக்கு பாருங்க, அது பாதி இம்மெட்டீரியல். மூளையெல்லாம் இல்லாம ஆத்மா என்ன செய்யாது? வேலை செய்யாது. மூளையில தான், அது பிரெயின்ல தான் போய் எண்ணங்கள், நினைவுகள், அது நிறைய பாட்டெல்லாம் வச்சிருக்கு. அதுல தான் இந்த ஆத்துமா இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா, அது ஆத்துமா. சரி, அடுத்து
ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, ஆவி, அது ஃபுல்லி இம்மெட்டீரியல். அதுக்கு பொருள் கிடையாது, அது இம்மெட்டீரியல். அது உள்ளுக்குள்ள ஜீவனாக உயிராக இருக்கிறது. ஆவி ஃபுல்லி இம்மெட்டீரியல். சரி, இப்ப உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே. இந்த ஆவியும் ஆத்மாவும் எப்படி வேலை செய்யுது? சரீரத்தை விட்டுருங்க, சரீரம் அப்புறம் பார்த்துக்குவோம். சரீரம் ஒரு டூல் தான். ஆவியும் ஆத்மாவும் எப்படி வேலை செய்யுது அதை கொஞ்சம் நீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது சுலபம். சரி, இப்ப கவனிங்க. இந்த ஆத்மா இருக்கு பாருங்க, அது எப்படி வேலை செய்யும்னா உங்க பிரெயினை யூஸ் பண்ணும், உங்க மூளையை யூஸ் பண்ணும். சரி, எப்படி யூஸ் பண்ணும்? நீங்க கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கறது, உங்க சரீரத்தில் தொடுவது, இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, பாடியில் இருக்கிற இந்த ஐம்புலன்கள், 5 சென்சஸ். இந்த 5 சென்சஸ் வச்சு எதையெல்லாம் டீடைல டேட்டாவை, செய்திகளை கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாவற்றையும் வெளி உலகத்திலிருந்து என்ன செய்யும்? ஆத்மா கலெக்ட் பண்ணி பார்க்கறத வச்சு, கேட்கறத வச்சு, உணர்கிறத வச்சு, படிக்கிறத வச்சு, இது எல்லாவற்றையும் வச்சு என்ன செய்யும்? ப்ராசஸ் பண்ணி தனக்குள்ள காரியங்களை எல்லாம் என்ன செய்யும்? ஆத்மா உள்வாங்கி கொண்டே இருக்கும். அதுக்கு தான் அது மூளையை பயன்படுத்துது, தன்னுடைய ஒரு பாகமா மூளையை பயன்படுத்துது, கண்ணை பயன்படுத்துது, காதை பயன்படுத்துது, எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்க ஆத்மா தகவல்களை உள்ளே சேகரிக்கிறது. சரியா? இப்ப சொல்லுங்க, ஆத்மா எதையெல்லாம் வச்சு வேலை செய்யுது? நம்முடைய மூளை, அப்புறம் கண்ணு, அப்புறம் சொல்லுங்க காது, அடுத்து நுகர்வது, வாய், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யும்? அது வேலையை செஞ்சு அந்த டேட்டாஸை கேதர் பண்ணும். உண்மைதானா? காலையில் எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் படிப்பீங்க, இந்தியாவில் ஹார்ட் அட்டாக் உடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஆத்மா அந்த நியூஸ் அப்படியே கேதர் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை இழுத்துக்கிறோம் பாருங்க. நம்ம எல்லையிலையும் அப்படி நடக்குமோ? நம்ம வீட்டுக்காரருக்கும் அந்த மாதிரி வந்துருமோ? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்க சித்தப்பாவுடைய, பெரியப்பாவுடைய, தாத்தாவுடைய பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சா, நேத்து தான் சொன்னாங்க இல்ல, அந்த டேட்டாவெல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி பாருங்க. என்னைக்கு இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆத்மா என்ன செய்யும்? கேட்டது, பார்த்தது, படிச்சது எல்லாத்தையும் கேதர் பண்ணும். அப்படியே கேதர் பண்ணும். கேதர் பண்ணி உங்களுக்குள்ள பயத்தை கொடுக்கும், சில விஷயங்கள்ல சந்தோஷத்தை கொடுக்கும், சில நேரங்கள்ல பயமும் சந்தோஷமும் கலந்த மாதிரி இருக்கும். அது பலவிதமான உணர்வுகளை உங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கு? எமோஷன்ஸை அந்த ஆத்மாவுக்குள்ள அது தனக்குள்ள இழுத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஆத்மாவுடைய வேலை. சரியா? நீங்க சொல்லுங்க, ஆத்மா எதெல்லாம் யூஸ் பண்ணுது? முதல்ல எந்த களத்துல நின்று அது வேலை செய்யுது? உங்க மூளையில நின்று வேலை செய்தா? சரி, எதெல்லாம் யூஸ் பண்ணி வேலை செய்யுது? கண்ணு, அப்புறம் கண்ணால பார்க்கிறது, படிக்கிறது, அடுத்து காதால கேட்கறது, அடுத்து வாயினால மற்றவர்களிடத்துல சும்மா இருக்காது. இது நமக்கு ஒரு விஷயம் தேவைப்பட தெரியலன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த வாயை யூஸ் பண்ணி மற்றவங்க வாயை கிளறி அதுல இருந்து என்ன எடுத்துக்கிறோம்? அது டேட்டாவை எடுத்துக்கிறோம். உண்மைதானா? நான் இந்த மூளைக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த ஆத்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல, எதுலையுமே அதுக்கு செய்தி கிடைக்கலன்னு வச்சுக்கிறீங்க, டக்குன்னு உடனே என்ன செய்யும்னா, நீ ஏன் சும்மா இருக்க அப்படின்னு டக்குன்னு எதை திறக்கும்? வாயை திறந்து மற்றவங்க என்ன செய்யறது? வாயை கலறி அவங்ககிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிறோம்? தகவல்களை சேகரி. இந்த ஆத்மா இப்படிதான் வேலை செய்யும். சரியா? சரி. ஆனா உங்க ஆவி இருக்கு பாருங்க, அது இது எதிர்த்து இருந்து விஷயத்தை எடுக்காது. உங்க ஆவி இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டும்தான் காரியங்களை எடுக்கும். சரியா? உங்க ஆவி எங்க இருந்து மட்டும்தான் காரியத்தை எடுக்கும்? தேவனுடைய வார்த்தையில. எப்படி பிரதர், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? என் ஆத்மா பேசுதா ஆவி பேசுதான்னு எப்படி தெரிகிறது? நீங்க கண்ணால பார்க்கிற, காதால கேட்கிற, வாயினால பேசி சேகரிக்கிற, படிக்கிற, உணர்கிற எந்த இன்ஃபர்மேஷனை வச்சும் வேலை செய்யறது இந்த ஆத்மா. சரியா? எல்லாமே இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வரும். உங்களுக்குள்ள ஒரு பயம் வருதுன்னா ஏதோ ஒரு செய்தியை கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு சந்தோஷம் வருதுன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டிருக்கீங்க, ப்ரமோஷன் வரப்போகுது அல்லது இன்கிரிமெண்ட் வரப்போகுது அல்லது ஏதோ ஒன்று, ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல்கள் அடிப்படையில் மட்டும்தான்
இந்த ஆத்துமா வேலை நடத்திட்டே இருக்கும். ஆனா இந்த ஆவி இருக்கு பாருங்க, அது இன்ஃபர்மேஷன்லாம் நம்பாது. அது எதைத்தான் மட்டும் பார்க்குன்னா அப்பாவுடைய வார்த்தையை மட்டும்தான் கவனிக்கும். சொல்லுங்க, எதை மட்டும்தான் கவனிக்கும்? இப்ப உங்களுக்கு சொல்றேனே, உங்க மைண்ட்ல சில விஷயங்கள் கேள்விப்படுவீங்க. சிலருடைய பிள்ளைகள் இப்படி ஆயிட்டாங்க, இந்த மாதிரி நடந்துட்டாங்க. உங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தர், இவங்க பிள்ளைங்க இப்படி நடக்கிறாங்க, அல்லது இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படி ஆயிட்டாங்க, அல்லது இந்த பிள்ளைகளுடைய காரியத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படின்ன உடனே உங்க ஆத்மா என்ன செய்யும்னா டக்குன்னு அந்த தகவல்களை எடுத்து அதை என்ன செய்யும்னா அப்படியே நிற்காது. டக்குன்னு உங்க பார்வையை யாரு பக்கம் திருப்போம்? உங்க பிள்ளைங்க பக்கம் திருப்பி இந்த பிள்ளைங்க இப்படி ஆயிருமோ அப்படின்னு யோசிக்கும். ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி யோசிக்குது. ஆனா ஆவி என்ன சொல்லும் தெரியுமா? நீ ஏன் அதை யோசிக்கிற? வசனம் சொல்லுதே, அப்பா இருக்கிறாரே, உன் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு இந்த வார்த்தை சொல்லுதே, இத பாரு. இது எது சொல்லும்? ஆவி. ஆவிக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. ஆவி நடத்துகிறது தகவல்கள் அடிப்படையில் உங்களை நடத்தாது. அது தகப்பனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்களை நடத்தி கொண்டு போகும். நீங்க பார்த்திருக்கீங்களா? மைண்ட் ஆத்மா வேலை செய்யறதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். ஆனா ஆவி வேலை செய்யறதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அது யார்கிட்ட இருந்து வாங்குனா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து என்ன செய்யும்? தகவல்கள் எடுக்கும். எல்லா இப்ப பார்த்துருக்கீங்களா? சில நேரம் நீங்க எங்கேயாவது போக நினைப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், போகணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆவிக்குள்ள இருந்து ஒரு காரியம் அப்படியே மெல்ல வரும், இல்ல நீ போக வேண்டாம். அதை நினைக்கிறப்பவே ஒரு 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 சின்ன மனசுல ஒரு கருகலான அல்லது ஒரு பீஸ்லெஸ்ஸா, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா உணர்வீங்க அந்த விஷயத்தை நினைச்ச உடனே. ஆனா ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யாது, தெரியாது. அதான் ஆவியினுடைய நடத்துதல். ஆவி இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் செயல்படாது. அங்க அந்த காரியம் இருக்கு, அல்லது அங்க ஒரு நபர் நிக்கிறாங்க, அவங்க உன்னை சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அல்லது நீ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஏதாவது நீ ஒரு பாவத்துல சிக்க வேண்டி இருக்கும், அல்லது நீ அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு, அல்லது நீ எதிர்பார்த்து போற நபர் அங்க இல்ல. எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. இந்த ஆவி நடத்துதலுக்கு அது இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வேலை செய்யாது. அது எதனுடைய அடிப்படையில் மட்டும் வேலை செய்யும்? ஆவியானவர்கிட்ட இருந்து மட்டும் வார்த்தைகளை எடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் கேட்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும், உங்களை லீட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா இந்த ஆத்மா பக்கத்துல இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும் தெரியுமா? எதையே தேடும். அது சத்தமா சொல்லுங்க, எதையே தேடி பார்க்கும். அது இன்ஃபர்மேஷன். எதுனால நான் போக கூடாது? சில பேர் பார்த்திருக்கீங்களா? இப்ப மனைவிட்ட எனக்கு என்னமோ ஆவியில சரியா படல, நாங்க போவேன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் சொல்லுங்க? காரணம் தெரிஞ்சா சொல்லிட மாட்டேனா? என்னன்னு எனக்கு என்ன செய்யல, தெரியல. இல்ல அவங்களோட எனக்கு ஆவி ஒத்து வரல. அது நீங்க அப்படித்தான், நீங்க எதையாவது நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க. எதையுமே நினைக்கல, உண்மையாவே எதையும் என்ன செய்யல, நானு நினைக்கல. ஆனா என்னுடைய ஆவியினால அவங்களோட ஆவியோட என்ன ஆக முடிய மாட்டேங்குது, என்னால சிங்க் ஆக முடியல, இணைய முடியல. ஆனா எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல, அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆவி சொல்லுது நோ, அதுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஆனா மனிதர்கள் என்ன, நீங்க ஏன்னு சொல்லுங்க, அவர் என்ன செஞ்சார்னு சொல்லுங்க, என்ன பேசினார்னு சொல்லுங்க, அது எனக்கு தெரியாது, எனக்கே தெரியல. நான் இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த முடிவெடுக்கல, என் ஆத்மாவில் வைத்து இந்த முடிவெடுக்கல. ஆவியானவருடைய நடத்துதல்ல என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைந்திருக்கிறது. அப்படித்தானே இருக்கு. தேவனை விசுவாசிக்கிறவன் அவருடைய ஆவியோட கூட ஒரே ஆவியா இருக்கிறான். என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்திருக்கிறதுனால ஆவியானவருடைய சத்தத்தை அப்படியே என்னுடைய ஸ்பிரிட் கேட்டு என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த நபரோட பழக வேண்டாம், இங்க போக வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு என்னை லீட் பண்ணுது. இதுக்கு there is no information. அது எந்த தகவல் அடிப்படையிலையும் அது வேலை செய்யல. அது யாருடைய நடத்துதல மட்டும் பார்த்து வேலை செய்யுது. சத்தமா சொல்லுங்க. ஆனா இந்த இந்த ஆத்மா இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும்னா டேட்டாவை தேடிட்டே இருக்கும். ஏன், எதுக்கு, அங்க என்ன இருந்துச்சு, அவர் என்ன பண்ணாரு, என்ன பேசினாரு, என்ன நடக்குது, என்ன இன்ஃபர்மேஷன், டாக்டர் ரிப்போர்ட் என்ன, டாக்டர் என்ன சொன்னாரு, இது என்ன, அது என்ன, இதுல இந்த மெடிசின் என்ன, அந்த மெடிசின் என்ன, இது என்ன, எல்லாமே எதை வச்சுதான் வேலை செய்யும்? இன்ஃபர்மேஷன் வச்சு. இந்த ரெண்டு அனுபவமே உங்களுக்கு இருக்கும். பார்த்திருக்கீங்களா?
2 அனுபவமே பார்த்திருப்பீங்க. ஆவியானவர் நடத்துறப்ப என்னன்னே தெரியாது, ஆனா அவர் நடத்துவார். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க உங்க பிள்ளைய இப்ப காலேஜுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்புறீங்க, இங்க இருந்து கோயம்புத்தூருக்கோ அல்லது பெங்களூருக்கோ எங்க அனுப்புறீங்கன்னு வைங்களேன், தனியா அனுப்புறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. உட்கார வச்சு 1 மணி நேரம் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸில் ஏறினவொன்னு மெசேஜ் பண்ணணும், இறங்கினவனு ஒரு மெசேஜ் பண்ணணும், பக்கத்தில் யார் இருக்கான்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பி வைக்கணும். இந்த இதை எடுத்துட்டியா, அந்த இதை எடுத்துட்டியா, உன் செல்ஃபோனில் நல்லா சார்ஜ் போட்டியா, சார்ஜர் எடுத்து வச்சிருக்கியா, யூஎஸ்பி பின் எடுத்து வச்சிட்டியா, இந்த சாப்பாடா, எல்லாம் டீட்டெயிலாக கேட்பீங்க. ஆனா நீங்களே உங்க பிள்ளை கூட போறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, எந்த டீட்டெயிலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். அதனாலதான் ஆவியானவர் நடத்துகிறப்ப உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி 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 சொல்லிலாம் நம்ம என்னன்னா ஏன்னு எனக்கு சொல்லுங்க, ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு. நம்ம என்ன கேட்கிறோம், தகவல் எனக்கு சொல்லுங்க, ஏன் எனக்கு பதில் சொல்லுங்க, இது எப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அப்பா வர்றதுனால, உங்க கூடவே ஆவியானவர் உங்களை நடத்துறதுனால அவர் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாரு. வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே நடத்தி உங்களை கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்களுக்கு ரொம்ப தெளிவா இப்ப புரியும் பாருங்க. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 13 to 16 வரைக்கும். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 13 to 16 வரைக்கும். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அந்த சொன்னா ஆகார குறித்து 16 14 தோளின் மேலே 14 இருந்தானா? சரி, 14 இருந்து வாசிங்க. 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானார். சரி, இப்ப கவனிங்களா, ஆபிரகாம் ஆகாரை அனுப்பி விடுகிறார். அடிமை பெண்ணா இருந்தா ஆகாரை அனுப்பி வைக்கிறார் இல்லையா? ஆகார் போய் பெர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிற்று. இப்ப இஸ்மவேல் பிள்ளை சாக போகிறான் என்கிற ஒரு சூழ்நிலை. பிள்ளைய ஒரு செடியின் கீழே விட்டு தூரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுகிறாள். என்ன சொல்லி அழுகிறா? பிள்ளை சாகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூரத்துல போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. நல்லா யோசிங்க, புள்ள சாகிறத பார்க்க மாட்டேன்னு கண்ணை திருப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. ஆனா இவ ஆத்துமாவுடைய கண்கள் எல்லாம், இவளுடைய உள்ளான மனுஷனுடைய கண்கள் எல்லாம் எதை பார்த்துட்டு இருக்குன்னா, பிள்ளை எப்படி சாக போறான். இவளுடைய ஆத்துமா என்ன டீட்டெயில் பார்க்குது? நான் இருக்கிறது வனாந்தரம் இல்ல, நான் இருக்கிறது வனாந்தரம், நான் இருக்கிற வனாந்தரத்துல ஊற்று கிடைக்காது, ரொம்ப வெயில் இருக்கு, என்னிடத்துல தண்ணி இல்லை. எவ்வளவு டேட்டாவை யோசிக்குது பாருங்க. என் துருத்தியில தண்ணி இல்லை, இனிமே இந்த வனாந்தரத்துல தண்ணி கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, நான் இருக்கிறது வனாந்தரம்,
நானாவது தண்ணீர் தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியும், என் பிள்ளைனால தண்ணீர் தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகிறா. எவ்வளவு டீட்டெயில இவன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றா, ஆனா மனதுல அதைத்தான் பார்த்துட்டு இருக்கா. பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்க மாட்டேன்னு தான் சொல்றான், ஆனா இவளுடைய மனக்கண்கள், உள்ளான மனுஷனுடைய கண்கள் எதைத்தான் பார்த்துட்டே இருக்கு? புள்ள சாகரத்தை பார்த்துட்டே இருக்கு. ஆனா நான் பார்க்கலன்னு சொல்றா, ஆனா இவ கண்கள் பார்க்கறது புள்ளா பிள்ளை எப்படி சாக போறான், இன்னும் எவ்வளவு நேரத்துல சாவான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுக நின்றுமா, எப்படி சாவான், இன்னும் கத்துவானோ, என்ன நடக்கும், எல்லாமே எதை பார்க்குதுன்னா அதைத்தான் பார்க்குது. ஆத்துமா டேட்டாவை வச்சு வேலை செஞ்சுட்டே இருக்கு, ப்ராசஸ் பண்ணுது. இல்ல இப்படிதான் இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. நான் என்ன படிக்கிறேன், என்ன கேட்கிறேன், என்ன பேசுறேன், அதையே நிறைய பேர் என்ன தெரியுமா, ஸ்பிரிட் லீடிங் லைஃப் நடத்துறது இல்ல, ஸ்பிரிட் அண்ட் சோல் லீடிங் லைஃப் ரெண்டையும் சேர்த்து நடத்த பார்க்கிறது. நான் என்ன படிச்சேன், என்ன கேட்டேன், என்ன நினைக்கிறேன், என்ன கேள்விப்பட்டேன், யார் வாயில இருந்து என்ன சத்தம் கேட்டேன், என்னெல்லாம் படிச்சேன், என்னெல்லாம் கண்டேன், அது என்னெல்லாம் நான் உணர்கிறேன், இதையே வச்சு ப்ராசஸ் பண்றாங்க. இதுல ஆவியானோடையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது, ரெண்டையும் ப்ராசஸ் பண்றது. இதையும் விடுறதில்லை, அதையும் விடுறதில்லை. இல்லையா? வெறுமனே ஆத்துமால நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் மட்டுமே யோசிச்சு நடந்தாதான பிரச்சனை. நான் ஆவியானோடையும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் பிரதர், இதையும் கேட்பேன் பிரதர், அதையும் கேட்பேன் பிரதர். அதனாலதான் பிரதர் வாழ்க்கையே சந்தேகத்திலேயே ஓடுது பிரதர். இல்ல இப்ப நல்ல கவனிங்க, இவளுடைய ஆத்துமா அவ்வளவு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு எதைய பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கா? புள்ள சாகிறதையே. ஏன் தெரியுமா? நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றான், ஆனா அதைத்தான் பார்க்கிறா. ஏன்? அவ ஆத்துமா ஃபுல்லா அந்த பிள்ளையினுடைய டேட்டா என்ன, அதையே யோசிக்குது. இது வனாந்தரம், தண்ணீர், எல்லாத்தையும் யோசிக்குது. இப்ப கர்த்தர் பார்த்தார், உங்க ஆத்துமாவை, உங்க நிறைய பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல இருக்காங்க, நிறைய டேட்டாவை யோசிக்கிறாங்க. வேலை இல்லையா, டெக்னாலஜி வந்துருச்சு, வேலை போக போகுது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, இந்த மாதிரி சொல்றாங்க. எப்ப ஃபயர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, எப்ப என்ன நடக்கும்னு தெரியல. டேட்டாஸ் கேட்டேன், பார்த்தேன், கண்டேன், உணர்ந்தேன். இதையே யோசிச்சு படிச்சேன், கேள்விப்பட்டேன், வாட்ஸ்அப்ல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், அதுல பார்த்தேன், இதுல பார்த்தேன், காலம் முழுவதும் பார்த்துட்டே இருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வச்சு பயந்துட்டே இருக்கிறேன். அதை வச்சே டிப்ரெஷன் மேல டிப்ரெஷன். இப்படிதான் அனைவருடைய லைஃப் ஓடுது. இப்ப கர்த்தர் ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்றாரு பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. இப்ப ஆத்துமா என்ன செய்யுதுன்னா, இவளுடைய ஆவி அப்படியே ஒடுக்குது. ஆவியில எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் இல்லை. அப்பதான் கர்த்தர் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாரு பாருங்க. அவர் வந்து பாக்குறாரு, ஏன் ஆத்துமால இவ்வளவு விஷயத்தை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க, வா அப்படின்னு சொல்லி ஆகார்ட்ட பார்த்து சொல்றாரு பாருங்க. இவ நல்ல கவனிங்களே, இவ புள்ள சாகிறத என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு திரும்பி உட்கார்ந்துருக்கா. ஆனா மனக்கண்கள், உள்ளான மனுஷனின் கண்கள் எல்லாம் எதைத்தான் பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கு? சத்தமா சொல்லுங்க, புள்ள சாகிறத தானே பார்க்குது. இப்ப இந்த பார்வையை மாற்றணும். சொல்லுங்க, எதை மாற்றணும்? இந்த அவர் என்ன செஞ்சா தெரியுமா, உடனே ஆகார கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொன்னாரு? வாசிங்க, 16வது வசனம். 17 வாசிங்க. 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன நடந்துருச்சுன்னு அழுதுட்டு இருக்கிற? பயப்படாத. நீ டேட்டாவை நினைச்சு வனாந்தரம், அந்த வனாந்தரம், இந்த வனாந்தரம், தண்ணி இல்ல, துருத்தியில தண்ணி இல்ல, பிள்ளைக்கு பலன் இல்ல, எவ்வளவோ விஷயத்தை நினைச்சு நீ பயந்துட்டு இருக்கிற பாரு. பயப்படுறத முதல்ல நிறுத்து. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இவ புள்ள சாகிறதை பார்த்து கொண்டிருக்கிறா. கர்த்தர் இவனை பெரிய ஜாதி ஆக்குவதை பார்த்து கொண்டிருக்கிறான். எதை பார்க்கிறார் அவரு? இவன் என்ன ஆவானா? இவன் சொல்றா பிள்ளை சாக போதுன்னு, அவரு சொல்றாரு இல்ல, பிள்ளை என்ன ஆக போறான், பெரிய. இப்ப இவளுடைய வார்த்தை, இவளுடைய பார்வையை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்றாருன்னா, தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவளுடைய பார்வை அப்படியே மாற்றுகிறார் பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எதை அனுப்பி?
ஒரு வார்த்தையை சொல்லுங்க. எதை அனுப்பி? ஒரு வார்த்தை. இதைத்தான் வசனம் சொல்லுது இல்ல? எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது அசிங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாய், உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. உங்க ஆத்துமால நீங்க டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்ணி சோர்ந்து போய் பயந்து போய் நடுங்கி கொண்டிருப்பீங்க பாருங்க. அப்ப உங்க ஆத்துமாவின் பிடியில் இருந்து ஆவியை பிரிச்சு விடுறது எது தெரியுமா? ரிலீஸ் பண்றது எது தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க டேட்டா வச்சு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அவர் அனுப்புவார் பாருங்க, ஒரு வார்த்தையை அனுப்புன உடனே டக்குன்னு இப்ப ஆவி இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்படி கம்பீரமா எழும்பி நிற்கும் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஆகாருடைய பார்வையை எதை வச்சு மாத்துறாருன்னா வார்த்தையை வச்சு. சொல்லுங்க, எதை வச்சு மாத்துறாரு? வார்த்தையை வச்சு இல்ல? அப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம ஸ்பிரிட் லீடிங் லைஃப்னு சொல்லிட்டு வார்த்தை ஆவியினால் என்ன நடத்தப்படுகிறேன்னு சொல்லிட்டு வார்த்தையை கவனிக்காம வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய வாழ்வு. என் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் நடக்க போகுது. என் பிசினஸ் குறித்து தேவனுடைய வாக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் என்னுடைய பிசினஸ்ல நடக்கும். உலகம் சொல்றது நடக்காது. உலகத்துல நடக்கிறது எனக்கு நடக்காது. வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது தான் எனக்கு நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதாங்க ஸ்பிரிட் லீடிங் லைஃப். நம்ம அநேக நேரங்களில் இந்த ரெண்டுக்கு நடுவுல போராடுகிறோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் போராடுகிறோம். பிரதர், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மெயில் வந்துருச்சாம் பிரதர், என் கொலீக்ஸுக்கெல்லாம் மெயில் வந்துருச்சு பிரதர், என்னை எப்போ ஃபயர் பண்ணுவாங்க, வேலையை விட்டு நீக்குவாங்கன்னு தெரியல பிரதர், டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு பிரதர், இதெல்லாம் சரியே ஆகாத வியாதியாம் பிரதர், டேட்டா பிரதர் சொல்லிட்டாரு பிரதர், இன்ஃபர்மேஷன் பிரதர், நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல் பிரதர் சொல்லிட்டாங்க பிரதர். இங்கே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. இவ இருக்கிற வனாந்திரம் என்ன வனாந்திரம்? இவ இருக்கிறது இப்ப எங்க இருக்கிறா? பெயர்சபா வனாந்தரத்துல. என்ன டேட்டா? பெரிய வனாந்தரம், இஸ்ரவேலிலேயே தி பிக்கஸ்ட் டெசர்ட். யூதேய பாலைவனத்துக்கு அந்த யூதேய பாலைவனத்தினுடைய ஓரத்துல தான் அந்த பெயர்சபா வனாந்தரம் இருக்கு. பெரிய பாலைவனம். அந்த பாலைவனம் பிக்கஸ்ட் டெசர்ட். உள்ள போனா தண்ணி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு டேட்டா. பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பெரிய சீஃப் டாக்டர் அவர் தான். அவரே சொல்லிட்டாரு இதெல்லாம் இனிமே சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இனிமே வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேலாம் இதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. எல்லாமே டேட்டா வச்சே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, பயந்துகிட்டே இருக்கிறது. நல்ல கவனிங்க பிரதர். ஆனா வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. அப்போ உங்க ஆவி உங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, உங்க ஆத்துமா காண்பிக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு வாழ்க்கையை நடத்த போறோமா, இல்ல வசனம் சொல்லுகிறதை நம்பி வாழ்க்கையை நடத்த போகிறோமா? சத்தமா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் ரொம்ப அழகா டீல் பண்ணு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இதை கொஞ்சம் விவரிச்சு காட்டுறேன் பாருங்களேன். அந்த வனாந்திரம் என்ன வனாந்திரம்? சத்தமா சொல்லுங்க. பெயர்சபானா என்ன அர்த்தம் தெரியுமா? உடன்படிக்கையின் ஊற்றுன்னு அர்த்தம். சொல்லுங்க, உடன்படிக்கையின் பெயர், BEER, BEE ஒரு ஐஃபன் வச்சு ER, பெயர் அப்படிதான் உச்சரிக்கணும். பீர்னு உச்சரிக்க கூடாது. பீர் லக்காய் ரோயி இல்ல, பெயர் லக்காய் ரோயி. பீர்னு பாடப்படாது. பீர் லக்காய் ரோயி இல்ல. அது என்ன ஊற்று? அது பெயர். பெயர்னா ஊற்று. எபிரேய பாஷையில பெயர் அப்படின்னா ஊற்று. பெயர் அப்படின்னா ஊற்று அப்படின்னு அர்த்தம். ஷீபா அப்படின்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். பெயர் ஷீபா அப்படின்னா உடன்படிக்கையின் ஊற்று. சொல்லுங்க, என்ன ஊற்று? the spring of the covenant. கவனிங்க, அந்த வனாந்தரமே உடன்படிக்கையின் ஊற்றான ஒரு வனாந்தரம். உடன்படிக்கையின் ஊற்றாயிருக்கிற வனாந்தரத்துல தான் ஆகார் தன்னுடைய பிள்ளையோட அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த வனாந்தரமே உடன்படிக்கையின்
ஊற்று. சொல்லுங்க, உடன்படிக்கைன்னா என்ன? தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. சொல்லுங்க, தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? உடன்படிக்கைனா என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது. வாக்கு தத்தத்தை கொடுக்கிறது, ஒரு பிராமிஸ், நான் உனக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் லீகல் வேர்டு தான் உடன்படிக்கை. இப்ப இந்த 2 நாட்டு பிரதமர்கள், இப்ப நம்ம நாட்டு பிரதமரும் நம்ம நாட்டு ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதி உடன்படிக்கை பண்றாங்கன்னு வச்சுக்கிறோமே, 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சும்மா கையை கொடுங்க பிரதர், கை கொடுத்துக்கிறோம், போயிட்டு வாங்க பிரதர், அப்படியா? அப்படி கிடையாது. இவங்க அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, நாங்க உங்களுக்கு இதெல்லாம் தருவோம். அவங்க இவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, நாங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம். அப்ப உடன்படிக்கைனா என்ன அர்த்தம்னா, என்ன கொடுக்கறதுன்னு அர்த்தம்? வாக்கு தத்தம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்ப வாக்குறுதி பண்றதுன்னு அர்த்தம். இந்த பெர்சபா வனாந்தரமே வாக்குறுதியின் ஊற்று. அது உடன்படிக்கையின் ஊற்றான ஒரு வனாந்தரம் அது. ஆனா அந்த வனாந்தரத்துக்குள்ளேயே ஊற்று இருக்கு, அந்த வனாந்தரத்துக்குள்ளேயே உடன்படிக்கை இருக்கு, வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதானா? இஸ்மவேலை குறித்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு பாருங்க, அது இப்போ சொல்லல, எங்கே சொல்லிட்டாரு? ஆதியாகமம் 17:20 வாசிங்க. ஆதியாகமம் 17:20 வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் Genesis chapter 17 verse 20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன ஜாதியாக்குவேன்? சத்தமா சொல்லுங்க, என்ன ஜாதியாக்குவேன்? ஆகார்ட்டையும் என்ன சொன்னாரு? இவன் கைகளில பிடித்து கொண்டு போ, அவனை என்ன ஆக்குவேன்? உண்மை என்ன தெரியுமா? பெரிய ஜாதியாக்குவேங்கிற பிராமிஸ ஆகார்ட்ட சொல்லல, ஏற்கனவே யார்கிட்டயே சொல்லிட்டாரு. ஆபிரகாம்கிட்ட சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை யார்கிட்ட ரிமைண்ட் பண்றாரு? ஆகார்ட்ட ரிமைண்ட் பண்றாரு. ஏன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு தான் வாக்கு கொடுத்திருக்கேன்ல, ஏற்கனவே உனக்கு தான் செய்வேன்னு சொல்லி பிள்ளையை குறித்து நான் பிராமிஸ் கொடுத்திருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ வனாந்தரத்தை பார்த்து பயந்துட்டு இருக்க? வனாந்தரத்துல என்ன காரியங்கள் இருக்கு? வனாந்தரம் எவ்வளவு வெயில், எவ்வளவு பெருசு, தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற. நீ நினைக்கிற இந்த வனாந்தரத்துல ஒண்ணு இல்லைன்னு, ஆனா நான் உன்னைய வச்சிருக்கிற இடமே ஒரு உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ளதான் உன்னைய நான் வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவன் நினைக்கிறா எனக்கு இங்க தண்ணி இல்லைன்னு, அவன் ஆனா இவன் நிக்கிற இடமே எதுக்குள்ளதான் இவளை வச்சிருக்கிறாரு. பிள்ளையவன் ஆகாரம் இப்ப எதுக்குள்ளதான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க? என்ன ஊற்றுக்குள்ள? பெர்சபானா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள நின்று கொண்டே தண்ணி இல்லைன்னு அழுகிறா பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், கர்த்தர் உங்களோட புது உடன்படிக்கையில வைத்திருக்கிறார், உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தத்துக்குள்ள நின்னுகிட்டே உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே தண்ணி இல்லைன்னு அழுகிறது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற போது அவர் வாக்கு பண்ணின காரியத்தை மறந்து விட்டு, சொல்லுங்க, வாக்கு பண்ணின காரியத்தை மறந்துட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது. இப்ப ஆகார் என்ன தப்பு பண்றான்னா, இவ எதை மறந்துட்டு அழுதுட்டு இருக்கிறா? ஆண்டவர் யாரு? ஆபிரகாமோட என்ன பண்ணி இருக்கிறாரு? உடன்படிக்கையின்படி இஸ்மவேலுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ உடன்படிக்கையும் மறந்துட்டா, வாக்குத்தத்தத்தையும் மறந்துட்டா. இவ பார்க்கறதெல்லாம் என்ன? வனாந்தரம், 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 வனாந்தரம். இல்ல பிரதர், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை வனாந்தரத்திலேயே விட்டா கூட அது உடன்படிக்கையின் ஊற்றாயிருக்கிற வனாந்தரத்துல தான் உள்ள விடுவாரு. அவர் வனாந்தரத்திலேயே விட்டா கூட ஊற்ற உள்ள வச்சுதான் விடுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சிங்க குகைக்குள்ளே போட்டா கூட கட்டப்பட்ட சிங்கங்களின் குகைக்குள்ளதான் உங்களை போடுவாரு. அக்கினிக்குள்ளேயே போட்டா கூட உங்களை சேதப்படுத்தாத அக்கினிக்குள்ளதான் கர்த்தர் உங்களை போடுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் அவங்களை அனுமதிக்கிறது இல்ல. அப்போ அவங்களை ஒரு நாள் வெட்கப்பட விடுகிறவர் அல்ல. பிரச்சனை என்ன? நம்ம எதை பார்க்கிறது இல்ல,
வாக்குத்தத்தத்தையும் பார்க்கறது இல்ல, வசனத்தையும் பார்க்கறது இல்ல, உடன்படிக்கையும் நினைக்கல. எதை மட்டுமே நினைக்கிறது? அவர் சொன்னார் பிரதர் அவர் யார் தெரியுமா பிரதர், அவர் எவ்வளவு பெரிய ஆளு பிரதர் சொல்லிட்டாரு பிரதர் வாட்ஸ்அப்ல பார்க்கல படிக்கலையா பிரதர், நீங்க எவ்வளவு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க கேட்கலையா பிரதர்? எல்லாமே இந்த ஆத்மாவுடைய இன்ஃபர்மேஷனை வச்ச வேலை செய்யுது இல்ல. ஆத்மாவை வச்சு, ஆத்மாலையும் தப்பு கிடையாது, ஆத்மாலையும் இந்த வசனத்தை வச்சா தப்பு இல்லை. எதை வைக்கிறது? உலகம் என்ன காட்டுதோ அத. ஆச்சரியமா இல்லை எனக்கு? நான் அடிக்கடி யோசிக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறதே உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் இப்ப இந்த வார்த்தையை அனுப்பி அவருடைய கண்கள் என்ன செய்யறாரு, பார்வை என்ன செய்யறாரு, மாத்துறாருல. மாத்தின உடனே அவளுடைய கண்களை திறந்தாராம். அவள் எதை கண்டாள்? ஊற்றை கண்டாள். சொல்லுங்க, எதை கண்கிறா? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. உண்மை என்னன்னா, புதுசாலாம் அங்க தண்ணீர் துறவெல்லாம் அவர் உருவாக்கல. ஏற்கனவே அங்க தண்ணீர் துறவு இருந்தது. ஏற்கனவே தண்ணீர் துறவை வச்சிருந்தார். அந்த 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 வனாந்திரமே உடன்படிக்கையின் ஊற்று. ஏற்கனவே அங்க ஒரு ஊற்று இருக்கு. ஆனா இவ பார்க்கல. ஏன்னா இவ வேற ஒன்ன பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தா. இன்னைக்கு அநேகம் பேர் கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறா, ஆனா அநேகம் பேருடைய கண்கள் அதை பார்க்கல. ஏன்னா இவங்க மனக்கண்கள்ல உள்ளான மனுஷனுக்குள்ள வேற ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு அடுத்து என் சரீரத்துக்கு என்ன ஆக போகிறது, என்ன நடக்க போகிறது, எப்படியெல்லாம் நான் மறிக்க போகிறேன், இன்னும் என்னவெல்லாம் அதை தான் யோசிக்கிறான். அடுத்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, வேலை போக போகுதுன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து வேலை போயிட்டா நம்ம என்ன செய்வோம், எப்படி வாடகை கட்டுவோம், எப்படி டியூ கட்டுவோம், என்ன மாதிரி நடக்கும், அதையே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஏற்கனவே தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. இவனுக்கு வேலையை குறித்து ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலை இருந்தாலும் இல்லைனாலும் உன்னை என்னால நடத்த முடியும், அந்த காரியம் இருந்தாலும் இல்லைனாலும் என்னால உன்னை போஷிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம வேற ஒண்ணு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கோம் இல்ல. இவன் ஏன் அந்த ஊற்று எத்தனை நாள் பார்க்கல? அங்கதானே இருக்கு அந்த ஊற்று. ஏன் பார்க்கலன்னா இவ வேற ஒண்ணு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் கர்த்தர் பார்க்கிறாரு. இவ பார்வையை எதை வச்சு மாத்துறாருனா வார்த்தையினால. சொல்லுங்க, எதை வச்சு மாத்துறாரு? வார்த்தையினால. அப்ப உங்களுக்கு சொல்றேன் பிரதர், வசனத்தை நிறைய படிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ, வாக்கு தத்தங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை நம்புங்க. நான் கர்த்தர் என்னைய வனாந்தரத்திலேயே விட்டா கூட ஊற்று இருக்கிற வனாந்தரத்துல தான் என்னைய விடுவாரு இல்ல. சிங்க கோய்க்குள்ளே போட்டாலும் என்ன பண்ணப்பட்ட சிங்கம்? அது வாய் கட்டப்பட்ட சிங்கமா தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அக்கினிக்குள்ளேயே போட்டாலும் என்னைய சேதப்படுத்தாத அக்கினிக்குள்ள தான் கர்த்தர் என்னைய போடுவாரு. மற்றவனை சேதப்படுத்த, அது என்னை சேதப்படுத்தாது. மந்திரிகளை அந்த சிங்கங்கள் கொன்று போடும், என்னை கொன்று போடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இந்த பார்வை உங்களுக்கு நமக்கு இருக்கணும். இந்த பார்வை இருக்கணும். இதுதான் ஆவியினால நடத்தப்படுகிற வாழ்க்கை. ஆவி எதை வச்சு வேலை செய்யும்? அது பார்க்கறதெல்லாம் அந்த வார்த்தையை மட்டும் தான் பார்க்கும். ஆவிக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு இந்த வார்த்தை தான். அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது இல்ல. ஆவிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாவதில்லை. ரோமர் 8 தானே வாசிக்கிறோம். வாசிங்க, ரோமர் 8:1 வாசிங்க. ரோமன் சாப்டர் 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்துல பார்க்கிறது, கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கிறது, படிச்சது, இவைகளின்படி நடவாமல் ஆவியானவர் சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தையை கொண்டு உங்கள்ட்ட பேசுறாரு பாருங்க. அந்த ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்து இயேசுவினாலே
தேவனுடைய ஆவியின் பிரமாணம், ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லி நடத்துகிறாரோ அந்த ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அப்ப பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று இந்த ஆவிதான் உங்களை விடுதலையாக்கி, ஆவியானவர் விடுதலையாக்கி உங்களை இந்த வார்த்தையினால நடத்துகிறா. அப்படி நடத்துகிற போது அது பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணங்களில் இருந்து விடுதலையாக்கி நம்மளை ஜீவனின் பிரமாணத்துக்கு உட்படுத்தி இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. உலகம் சொல்றதை நம்புறது இல்ல, எதை காண்கிறத பேசுகிறத கேட்கிறத நம்புறது இல்ல, எதை நம்பணும்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. ஏற்கனவே ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையின் ஊற்றுல பெர்சபாவில் வைத்து வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளை பெரிய ஜாதியாவான்னு சொல்லி. ஆனா இவ அதை மறந்து விட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் மறந்துடாதீங்க. வாசிங்களே, உபாகம் 4:16 வாசிங்க. உபாகம் 4:16 வாசிங்க. டியூட்ரானமி சாப்டர் 4:16. உபாகம் 4:16. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆணுருவும். 4:16 4:6 உபாகம் புஸ்தகம் 11:19 வாசி. அது கரெக்டா 11:19. உபாகம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து, உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து, அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி, அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டி. ரெண்டையும் ஹேண்டில் பண்றாரு பாருங்க. ஆவி ஆத்துமா ரெண்டையும் சொல்றாரு பாருங்க. திருப்பி வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும். இருதயம்னா என்ன? ஆவி. சொல்லுங்க, இருதயம்னா என்ன? அப்படியே வச்சுக்கிறங்க. 1 பேதுருல வாசிங்க. 1 பேதுரு 3:4 5:4 3:4 வாசிங்க. 1 பேதுரு 3:4 வாசிங்க. 1 Peter chapter 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில். வேதத்துல இருதயம்னு போட்டா அது எதை குறிக்கும்? ஆவியை குறிக்கும். சொல்லுங்க, இருதயம்னு போட்டா எதை குறிக்கும்? ஆவியை குறிக்கும் இல்லையா? இப்ப வாசிங்க. இப்ப உபாகம் 11:19 வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, இருதயம்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, இருதயம்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்கள் என் வார்த்தைகளை உங்க ஆவியில வைங்க. அடுத்து உங்கள் ஆத்துமாவிலும். ஆவியில வைக்க மட்டும் இல்ல, அடுத்து எங்கேயும் வைங்க, ஆத்துமாவிலையும் வைங்க. ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி. நீங்க என் வார்த்தையை யோசிக்கிறதுக்காக உங்களுடைய கையில கட்டி வச்சுக்கிறீங்க. வீட்டுல வசனத்துல போர்டு வைங்க. அங்கங்க வீடு ஃபுல்லா வசனங்களை எழுதி வைங்க. நிலைக்கால்கள்ல வசனங்களை வார்த்தைகளை எழுதி வைங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வார்த்தைகள் எங்கெல்லாம் தெரியணுமோ அவ்வளவுக்கு வார்த்தைகளை என்ன செஞ்சு வைங்க? எழுதி வைங்க. ஏன்னா உங்களுடைய கண்கள், உங்களுடைய ஆத்துமா உலகத்தின் காரியங்களை பார்க்க கூடாது. எதையே பார்த்துட்டு இருக்கணும்? இந்த வார்த்தையை உங்க ஆவியிலையும் ஆத்மாவிலையும் பதிச்சு வச்சிருங்க. அப்படி பதிச்சு வச்சுட்டீங்கன்னா இது உங்களை நடத்த ஆரம்பித்து விடும். இது உங்க வாழ்க்கையில காரியங்களை உருவாக்கி கொடுக்கும். இல்ல, நான் இந்த சோசியல் மீடியா பெருகி இருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு சொல்றேன், சோசியல் மீடியாவை யூஸ் பண்றதை கொஞ்சம் குறைங்க. நிறுத்துங்கன்னு தான் நான் சொல்லணும், கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, வெகுவாக என்ன செய்யுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்யுங்க, குறைங்க. உலகத்தின் தகவல்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையை உங்க ஆவியும் ஆத்மாவும் உள்வாங்கி கொள்ளட்டும். இதை வச்சுதான் அது உங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிடும், உங்க சரீரத்தை அது நடத்த ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த வார்த்தையால உங்க வாழ்க்கையில உருவாக்க முடியாத ஒரு காரியம் கிடையாது பிரதர். உண்மைதானா? யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வெள்ளை குதிரை, ஒயிட் ஹார்ஸ், நல்லா 6 அடி உயரம் இருக்கு, ஜிஜாண்டிக் ஃபிகரா இருக்கு, அப்படியே கம்பீரமா நிக்குது, வெள்ளை வெள்ளேன்னு. கால்கள் அப்படி தரையில உதச்சிட்டு அப்படி கனைத்து கொண்டு கம்பீரமா நிக்குது. என்ன குதிரை? சொல்லுங்க, என்ன குதிரை?
சரி, எப்படி நிக்குது? கம்பீரமா. எவ்வளவு அடி உயரத்துல? 6 அடி உயரத்துல நிக்குதா? சரி, இப்ப இத்தனை நாள் கடந்த ஒரு மாசம் கூட எடுத்துக்கோங்களேன். கடந்த ஒரு மாசத்துல என்னைக்காவது வெள்ளை குதிரையை குறித்து யோசிச்சீங்களா? வெள்ளை குதிரையை என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? வெள்ளை குதிரை 6 அடி உயரம் கம்பீரமா நிக்குது அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சிங்களா? ஆமாவா இல்லையா? ஏன் அப்ப இப்ப மட்டும் எப்படி யோசிச்சீங்க? நான் சொன்ன வார்த்தை தானா? அப்ப என்னுடைய வார்த்தையே உங்க ஆத்மாவுக்குள்ளேயும் ஆவிக்குள்ளேயும் ஒரு வெள்ளை குதிரையை உருவாக்க முடியும்னா, நான் சொன்ன வார்த்தை உங்க ஆவியிலையும் ஆத்மாவிலையும் ஒரு வெள்ளை குதிரையை உருவாக்குது பாருங்க. வார்த்தை தான் உருவாக்குது இல்ல? அப்ப நான் சொன்ன வார்த்தை உங்க ஆவியிலையும் ஆத்மாவிலையும் உருவாக்குதுன்னா, ஒரு மனுஷனாகிய நான் சொல்ற வார்த்தையே உருவாக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிகமா உங்களுக்குள்ள காரியங்களை உருவாக்கும். அதான் இப்படிதான் வார்த்தை உருவாக்குறது. சத்துரு என்ன செய்யறான்? உலகத்துடைய டேட்டாஸை இன்ஃபர்மேஷனை வார்த்தைகளால உங்களுக்குள்ள போட்டு 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 உங்க இருதயத்தையும் உங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் சோர்ந்து போக பண்ணி அதை நோக்கியே உங்களுடைய வாழ்க்கையை நடத்த முயற்சிக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது, இந்த வார்த்தையினால உங்களை நிறைத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களை லீட் பண்ணும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும். இல்ல, இதுதான் ஸ்பிரிட் லீடிங்ல நடக்கிறதுங்கிறது. லைஃப் இதுதாங்க. சரீரம் என்ன? அது வாட்டுக்கு நிற்கும். என்ன? இங்க பார்ப்பா, அது ஆத்மாட்ட சொல்லிடும். இங்க பார்ப்பா, மூளையில சொல்லிடும். இங்க பாரு, ஆவி சொல்றதை கேட்டு அதபடியே வார்த்தையை நிரப்பிட்டீங்கன்னா அதுலயே நான் நடப்பேன். இல்ல உலகம் சொல்றதை கேட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, என்ன யூடியூப், இன்னும் இதெல்லாம் கேட்டு அதெல்லாம் உனக்குள்ள நிரப்பிக்கிட்டு அது சொல்றபடியே கேட்டீங்கன்னா அது சொல்றபடியே நடப்பேன். சாய்ஸ் உன்னுடையது. சரீரம் அது டூல் தான், அவ்வளவுதான். நீங்க எதை வச்சு உங்க வாழ்க்கையை நடத்துறீங்க? எதை அதிகமாக நான் சிம்பிளா சொல்லட்டா, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா மாம்சத்தினால் நடத்தப்படுகிறீர்களா? எப்படி சிம்பிளா தெரியும்? எதை அதிகம் யோசிக்கிறீங்கன்னு பாருங்க. நான் வசனத்தை தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், வசனத்தை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன், வார்த்தை தான் அதிகமாக என் மூளையில வந்து கொண்டே இருக்கிறது, அதை குறித்து தான் நான் யோசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன லைஃப்ல நடந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம்? ஸ்பிரிட் லீடிங் லைஃப்ல. அதே நேரம் இல்ல பிரதர், நேற்று வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா பிரதர், இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா பிரதர், நேற்று ஒரு மெசேஜ் போட்டாங்க பிரதர், என்ன பிரதர் இப்படியே நடக்குதுன்னா அப்ப எதுல நடந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம்? பிரதர், சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. சாத்தான் ஒவ்வொரு நாளும் உங்களை கையை பிடிச்சி நீ மாம்சத்தின்படி நட அப்படின்னு உங்களை இழுத்துட்டு போறது இல்லை. இல்ல ஆவியானவர் நீ இதுல தான் நடக்கணும் அப்படின்னு சாய்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு. எதுல வேணா நீங்க நடக்கலாம், எதுல வேணா உங்களை நடத்தலாம். இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? உலகம் முழுக்க முழுக்க மாம்சத்தின்படியே நடக்கிறாங்க, அவங்க போறாங்க. ஆனா சர்ச்சில் பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கிட்டும் இல்ல அங்கிட்டும் இல்ல. அதான் ரொம்ப டேஞ்சரு. பாதி ஆவில நடக்கணும் பிரதர், பாதி மாம்சத்துல நடக்கணும் பிரதர். நமக்கு ஞானம் இருக்குல்ல பிரதர், அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களே பிரதர், அதை வச்சே நடப்போம் பிரதர். கொஞ்சம் காரியம் மட்டும், சில விஷயங்கள்ல ஆவியானவர் சொல்றதை கேட்டுக்குவோம் பிரதர், பல விஷயங்கள்ல மனிதர்களுடைய ஆலோசனையில அந்த ப்ராசஸ்லயே நடப்போம் பிரதர், அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியே போவோம் பிரதர். இப்படியும் இருக்கட்டும் பிரதர், அப்படி இருக்கட்டும் பிரதர், ஏன்னா ரெண்டு பக்கமும் இருந்துக்கட்டும் பிரதர். அதான் பிரச்சனையே, அதான் பிரச்சனையே பிரதர். நீங்க இருக்கிறது, நான் சொல்றேன், நீங்க இருக்கிறது கண்டிப்பா வனாந்தரம் தான். ஒன்னும் சுத்தி பசுமையெல்லாம் இருக்காது. உலகத்துல உபத்திரவம் உண்டு, அப்படிதான் வசனம் சொல்லுது இல்ல? சுற்றிலும் வனாந்தரம் தான், பெரிய வனாந்தரம் தான். யூதேய பாலைவனம், பெயர்சபா பாலைவனமே கொலை பாலைவனம் தான். உள்ள போனா ஆளை என்ன செஞ்சிடும்? காலி பண்ணுகிற பாலைவனம் தான். ஆனா அந்த பெயர்சபா வனாந்தரத்துக்குள்ளேயே போக ஆகார அனுமதித்தாலும் ஊற்று இருக்கிற வனாந்தரத்துக்குள்ளதான் அனுப்பி வைத்தா இல்ல? அப்ப உங்களுக்கு நான் இப்ப நல்லா யோசிச்சிங்களேன், இந்த ஊற்றை கண்டு, இந்த ஊற்று என்ன ஊற்று? பெயர்சபானா என்ன அர்த்தம்? என்ன சொன்னோம்? என்ன ஊற்றுன்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? உடன்படிக்கையின் ஊற்று தானே. உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்கு? உடன்படிக்கைனா என்ன கொடுக்கப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க, என்ன கொடுக்கப்படுது? அப்ப உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? வாக்குத்தத்தம் இருக்கா? அவள் போய் சொல்லுங்க, அவள் என்ன செஞ்சாலா?
போய் அந்த தண்ணீரை அந்த ஊற்றுல இருந்து நிரப்புகிறாள். அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஊற்று உடன்படிக்கையின் ஊற்று, அந்த ஊற்றுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கிறது. அப்ப தன்னுடைய துருத்திய வாக்குத்தத்தத்தினால நிரப்பி கொண்டு வந்து பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் கர்த்தர் அவனுடனே இருந்தார், அவன் பெரிய ஜாதியாய் மாறினான். அப்போ பிரச்சனை நீங்க வனாந்திரத்துல இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஊற்ற பார்க்காம இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க டேட்டாஸ் அடிப்படையாக வைத்து வேறொன்றை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதான் பிரச்சனை. வனாந்திர பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல, வேலை இல்லாதது பிரச்சனை இல்ல. நீங்க வேறொரு காரியத்தை ஊற்றை கவனிக்காமல் நீங்கள் உங்க மூளை அறிவுல டேட்டாஸ் அடிப்படையில் வனாந்தரம் எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு வெயில், எவ்வளவு எத்தனை பேருக்கு வேலை போச்சு, என்ன டேட்டாஸ் அதை வைத்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? பிள்ளை சாக போகுது, நீ எவ்வளவு நேரம் சாக போகுது, எவ்வளவு நிமிஷத்துல உயிர் இருக்குன்னு தெரியல, டாக்டர் சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டாரு, நீ எத்தனை காலத்துல உயிர் இருக்க போகுதுன்னு தெரியல, எப்படி நடக்க போறதுன்னு தெரியல. அதுக்கடுத்து நம்ம என்ன யோசிக்கிறது? எப்படி குடும்பத்தை? பிரச்சனை எங்கன்னா ஊற்று இல்லாத பிரச்சனை இல்ல, வனாந்தரத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்ல. வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் சொன்ன வசனத்தை மறந்து, வாக்குத்தத்தத்தை வசனத்தை மறந்து, உபாகமத்தில் அந்த வசனம் இருக்கு, உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் நீங்கள் கண்டவைகளை மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், என்னெல்லாம் வாக்கு பண்ணினேன், மறந்துடாதீங்க. இவளுடைய பிரச்சனை எங்கன்னு? வசனத்தை மறந்துட்டு அவ இருக்கிறதே உடன்படிக்கை ஊற்றுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறா, ஊற்று பக்கத்துல தான் இருக்கு, ஆனா வசனத்தை மறந்தாச்சு. அந்த ஊற்றுக்குள்ள வார்த்தை இருக்கிறது, வாக்குத்தத்தம். எல்லாம் யோசிச்சு பாருங்க, அந்த ஊற்று உடன்படிக்கையின் ஊற்று, அது வாக்குத்தத்தத்தின் ஊற்று. உள்ள இருந்து என்ன ஊறிக்கொண்டே இருக்கிறது? வாக்குத்தத்தம். சொல்லுங்க, என்ன ஊறிக்கொண்டே இருக்கு? உண்மைதானா? கர்த்தர் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்குறாரு? எத்தனை வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு பாருங்க. சண்டேஸ் வருகிறப்பெல்லாம் பிராமிஸ் வந்துட்டு இருக்கு. இத போல கூட்டங்களுக்கு வருகிற போதெல்லாம் வாக்குத்தத்தம் வந்துகிட்டே இருக்கு. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமா வைக்கல, வாக்குத்தத்தத்தின் ஊற்றாக வைத்திருக்கிறார். அதுக்குள்ள பிராமிஸ் வந்துட்டே இருக்கு. நம்ம வேலை என்ன? அந்த வாக்குத்தத்தத்தின் ஊற்றில இருந்து, உடன்படிக்கையின் ஊற்றில இருந்து வாக்குத்தத்தத்தினால் அவங்களை நிறைத்து கொண்டே இருங்க பிரதர். உங்க துருத்திகள் அதை எடுங்க, உங்க இருதயத்தினால் அதை எடுங்க, எடுத்து 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 உங்களை நிரப்பிக்கொண்டே இருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களை வாக்குத்தத்தத்தில் நிரப்ப ஆரம்பிச்சிருங்க. அந்த வாக்குத்தத்தத்தின்படியே பெரிய ஜாதியாய் மாற ஆரம்பிப்பீங்க. உபாகமம் 4:10. 4:10 16ன்னு சொல்லிட்டனோ? 4:10 வாசிங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும். எதை விட்டு நீங்காதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து, நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். சொல்லுங்க, எதை காத்துக்கொள்ளலாம்? சத்தமா சொல்லுங்க, எதை காத்துக்கொள்ளு? ஆவியில நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், மறந்துடாத. எப்படி பிரதர் அதை மறப்பேன்? உன் ஆத்துமாவை காத்துக்கொள். ஏன்? உன் மைண்டை வச்சு இந்த டேட்டா அந்த டேட்டா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இதுல படிச்சேன் அதுல படிச்சேன், இதுல கேட்டேன் அதுல கேட்டேன், ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட், இந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட், இத்தனை ரிப்போர்ட் இருக்கு, இத்தனை இத்தனை இத்தனை. இந்த ஆத்துமாவை காத்துக்கொள். இல்ல சும்மா இதெல்லாம் மறந்து, என்னுடைய வார்த்தையை மறந்துட்டு வச்சிருக்கிறது உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள, அதை எடுத்து பருகிறத விட்டுட்டு ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க பிரதர். இல்ல இதாங்க ஸ்பிரிட், இதான் கிறிஸ்தவ வாழ்வே. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வே. என்ன நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடணும் பிரதர், அப்புறம் அவ்வளவுதான் பிரதர், அப்படியே ஜெபம் பண்ணுவோம் பிரதர், ஆண்டவர் எப்படியாவது பிரதர் நடத்தி கொண்டு போயிடணும் பிரதர், அப்படியே பரிசுத்தத்தில் அப்படியே காத்துல அப்படியே பெறுவோம் பிரதர், தட்ஸ் ஆல் பிரதர், எப்படியா ஆகிலும் நான் பரலோகம் போயிடணும் பிரதர். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வுன்னா என்ன? உங்க ஆவியில வாக்குத்தத்தங்கள் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தத்தின் ஊற்ற உள்ள வச்சுட்டாரு. நீங்க இருக்கிறதே வனாந்திரமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. என்ன இருக்கிறது உள்ள? ஊற்று இருக்கு, உடன்படிக்கையின் ஊற்று இருக்கிறது. இப்ப உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள இருந்து வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்க அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை என்ன பண்ணிட்டே இருங்க, நீங்க பருகிக்கொண்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பெரிதாகும். ஆனா ஆத்மா இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும் தெரியுமா? டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த வாக்குத்தத்தத்தையே மறக்க வச்சு, ஊற்றையே மறக்க வச்சு, இருக்கிறதையே மறக்க வச்சு. ஆனா ஆகார்ட்ட என்ன புதுசா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யப்பட்ட வாக்குத்தத்தம்? ஏற்கனவே யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்?
ஆபிரகாம்கிட்ட 17ஆம் அதிகாரத்திலே கொடுத்துட்டார், 4 அதிகாரம் முன்னாடியே கொடுத்துருக்கிறாரு. ஆனா மறந்துட்டு பிள்ளை சாகப்போது. ஏன்? வனாந்திரம் பெருசில்ல பிரதர், வாழ்க்கை பெருசில்ல பிரதர், உலகம் பெருசில்ல பிரதர், உலகத்துல ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு பிரதர் சூழ்நிலை. மெட்ராஸ் ரொம்ப மோசம் பிரதர், இனிமேல் லேண்ட் வாங்க முடியாது பிரதர், இனிமே எதுவுமே வாங்க முடியாது பிரதர், வீட்டை கட்டுவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்து அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், வீட்டு லேண்டு பிரதர் பெருசாயிடுச்சு பிரதர், செண்டு 20 லட்சமா மெட்ராஸ்ல வாங்கவே முடியாதான் பிரதர். பிரதர் என்ன பிரதர், இனிமேலாம் விற்கிற வளவாசியில வீடு கட்ட முடியுமா பிரதர்? ஆண்டவர் வீடு கட்டுவேன்னு அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், வீடுலாம் கட்ட முடியாது பிரதர். எங்க ஃப்ரெண்டு சொன்னார் பிரதர், பாதியிலே நிக்குதான் பிரதர் வீடு, லோன்லாம் கிடைக்கல, லோன்ல வாங்கிலாம் இனிமே முடிஞ்சிருச்சு பிரதர். எவ்வளவுதான் யோசிப்பீங்க? எவ்வளவுதான் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவோம்? கேட்டா நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன். இல்ல நான் சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த வாக்குத்தத்தத்தின் ஊற்று வைக்கப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கையின் ஊற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பா உங்களை வனாந்திரத்துக்குள்ள அனுப்புறாருன்னு நினைக்காதீங்க, அவர் ஊற்று இருக்கிற வனாந்திரத்துக்குள்ள தான் வச்சு அனுப்புறாரு. உங்களுக்குள்ள வாக்குத்தத்தத்தின் ஊற்றை வச்சுதான் உங்களை அனுப்பி இருக்கிறாரு, உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள வச்சுதான் உங்களை அனுப்பி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவருக்கு தெரியும் பிரதர், சிங்க கோயக்குள்ளே அனுப்புனா கூட அந்த சிங்கங்கள் என் பிள்ளையை சேதப்படுத்த முடியாது, என்ன கட்டப்பட்ட வாயையுடைய சிங்கத்துக்குள்ள தான் நான் அனுப்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அக்கினி யாரை வேணா சேதப்படுத்தலாம், ஆனா என்னையை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்ப இந்த உத்தரவாதம் உங்களுக்குள்ள வந்துடணும். நான் இருக்கிறது உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு ஏற்கனவே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இப்ப ஆகார் நினைச்சிருந்தா நான் ஏன் அழணும்? ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்லியிருக்காரு, சத்தியமுள்ள தேவன் தானே, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வார்த்தை தானே நடக்கும். அந்த வார்த்தை நடக்கும்னா இவன் எப்படி சாவான்? தண்ணி இல்லைனாலும் சாக மாட்டான். அப்படித்தானே யோசிக்கணும். ஏன் யோசிக்கலன்னா எதை மறந்தாச்சு? எங்க இருக்கிறதே மறந்தாச்சு. நான் இருக்கிறது பெயர் சபா வனாந்திரமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள உடன்படிக்கை இருக்கு, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மேலதான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், வாக்குத்தத்தத்துக்கிட்ட தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அதை மறந்ததுனாலதான் இவ்வளவு அழுக, இவ்வளவு புலம்பல். இல்ல அப்ப தேவன் உங்களுக்கு இதாங்க ஸ்பிரிட் லீடிங் லைஃப்னா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. வாக்குத்தத்தத்தை யோசிச்சு ஏன் ஆபிரகாம்கிட்ட வாசிங்க, 12ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, 13ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, 14 திருப்பி வந்து பேசுறாரு, 15 வாக்குத்தத்தம், 17 வாக்குத்தத்தம் ஏன் கொடுத்துட்டே இருக்கிறாரு? அவனுக்கு ரிமைண்ட்மெண்டா இருக்காரு, இருதயத்தில் மறந்துடாத. சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் வேணா வனாந்திரமா இருக்கலாம், நீ இருக்கிற பாலைவனம் டெசர்ட்டா இருக்கலாம், நீ இருக்கிற ஏரியாவில் 100 வயசுலலாம் யாருக்கும் பிள்ளை பிறக்காம இருக்கலாம். மறந்துடாத. சூழ்நிலையை பார்க்காத, உலகத்தின் டேட்டாவை உள்ள வாங்கிறாத, அதை யோசிக்காத, அதை உன் இருதயத்துக்கு கொண்டு வராத, அதை உன் ஆத்துமா உன் ஆவிக்கு கொண்டு வராத, அதை உன் ஆத்துமாவுக்கு கொண்டு வராத, அதை வெளியே தள்ளு. என் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பாரு. பேசிட்டே இருக்கார். உங்களுக்கு எத்தனை முறை பேசிட்டே இருக்காரு? திருப்பி நீங்க விழுந்தாலும் எத்தனை முறை திரும்ப வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காரு. மறந்துடாத, நான் சொல்லி இருக்கிறேன். உலகம் அப்படிதான் சொல்லும், உலகத்துல இருக்கதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. நீ இருக்கிறது வனாந்திரம் தான், ஆனா ஊற்று இருக்கிற வனாந்திரத்துல உன்னை வச்சிருக்கிறேன். என் வாக்குத்தத்தத்தின் ஊற்று இருக்கிறது, என் உடன்படிக்கையின் ஊற்று இருக்கிறது, மறந்து போகாதே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், ஒண்ணு உங்க வாயை திறந்தா வசனம் வரணும், இல்லைன்னா என்ன வரணும்? அந்நிய பாஷை வரணும். உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் மறக்குதுன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், அந்நிய பாஷையில நல்லா பேசுங்களேன். நீங்க பேசுகிறப்பவே ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த வசனங்கள் எல்லாம் ரிமைண்ட் பண்ணுவார் பாருங்க, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள திரும்ப பூஸ்ட் பண்ணுவார் பாருங்க. அதை வாயை திறந்து சொல்ல ஆரம்பிங்க. நீங்க சொல்ல அந்த ஊற்று உங்களுக்குள்ள இருந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். நீதிமானுடைய வாய் என்ன ஊற்று? சத்தமா சொல்லுங்க, ஜீவ ஊற்று. சொல்லுங்க, என்ன ஊற்று? அப்ப என்னுடைய உடன்படிக்கை ஊற்றுக்குள்ள இருந்து நான் எப்படி பிரதர் வாக்கு தத்தத்தை எடுக்கிறது? எப்படி நான் பருகிறது? வாயில பேசிட்டே இருங்க, வசனத்தை பேசிட்டே இருங்க. ஒண்ணு வாயை திறந்தா என்ன வரணும்? வசனம் வரணும், இல்லைன்னா என்ன வரணும்? அந்நிய பாஷை வரணும். நீங்க வாசிங்களே 4:10 தானே இப்ப வாசிங்கல்ல, 4:10 வாசிங்க, 10:11 வாசிங்க.
உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து அதுல கேர்ஃபுல்லா இரு. முதல்ல அடுத்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள். எப்படி இதை செய்யறது? எப்படி இதை நான் பண்ண முடியும்? அடுத்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவா. உன் வாயினால உன் குடும்பத்தாரிடத்துல பேசிக்கொண்டே இரு. உன்னுடைய நீ எப்படி பிரதர் ஆவியில நான் அந்த வாக்குத்தத்தத்தை மறக்காம இருக்கிறது, எப்படி என் ஆத்மாவை காத்துக்கொள்கிறது, இந்த உலகத்தின் டேட்டாஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆத்மா அறிவுல நடக்காம எப்படி நான் என்னை காத்துக்கொள்றது? உன் சுற்றி இருக்கிறவங்கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை பேசிட்டே இரு. அவங்ககிட்ட இதை அறிவித்து கொண்டே இரு. உன் குடும்பத்திட்ட பேசிட்டே இரு. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே, வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, என் பிள்ளைகளை போதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லி இருக்கிறாரே. வசனத்தை பேசிக்கொண்டே இரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வசனத்தை பேசிட்டே இருங்க பிரதர். வாக்குத்தத்தங்களை பேசிக்கொண்டே இரு. யாராவது சொல்றாங்களா இனிமேல் சென்னையில லேண்ட் வாங்க முடியாது? நீங்க சொல்லுங்க, அவர் பார்த்து வைத்ததும் அவர் ஆயத்தம் பண்ணினதுமான நிலங்களை எனக்கு தருகிறவர். உலகம் சொல்லும் பாருங்க, இனிமேல்லாம் பிள்ளைங்களை பரிசுத்தமா வளர்க்கவே முடியாது, ரொம்ப சென்னை கட்டு போச்சு பிரதர். நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சமாதான பெரிதாயிருக்கிறது. உலகம் சொல்லும் எல்லாருக்கும் இனிமே பிசினஸ் டல்லு. நீங்க சொல்லுங்க, அது உங்களுக்கு தான். ஆனா நான் கையிட்டு செய்கிறவைகளை என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். உலகம் சொல்லும் இனிமே எல்லாம் குறைஞ்சுதான் போக போகுது பிரதர். நீங்க சொல்லுங்க, இல்ல தேவன் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணி இருக்கிறவ. அந்த ஊற்றுல இருந்து வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டே இருங்க, பருகி கொண்டே இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? டாக்டர் சொல்லுவாங்க என்ன வேணா ரிப்போர்ட் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, இல்ல அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன், நான் சுகதேகியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரதர், நீங்க இருக்கிறது உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ளதான் நிக்கிறீங்க, அதை மறந்துடாதீங்க. உங்க இருதயத்திலும் உங்க ஆவியிலையும் உங்க ஆத்துமாவிலையும் மறந்துடாதீங்க. இல்ல, அதனால எல்லா இடத்துலையும் சொல்றார், உன் முழு இருதயத்தோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு ஆவியோடும், அடுத்து முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். பலம்னா சரீரம் இல்ல, ஆவி ஆத்மா சரீரம் மூணையும் சொல்றார். ஆவி முழுவதும் உன்னுடைய இந்த வசனத்தை வச்சுக்கப்பா. இந்த வசனத்துல இருந்து, இந்த வாக்குத்தத்தத்தின் ஊற்றுல இருந்து வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டே இருவோம். ஆவியில ஆத்மாவிலையும் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டே இரு. அதையே யோசி. உலகம் சொல்ற டேட்டாவை இன்ஃபர்மேஷனை யோசிக்காத. உன் மூளையில அதை படிச்சேன் இதை படிச்சேன். அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள்ல படிச்சேன் பிரதர், அப்படி யோசிக்காத. இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை யோசி. அதை முழு பலத்தோட உன்னுடைய வாயினால அறிவித்து கொண்டே இரு. அதை சொல்லிட்டே இரு. யார்கிட்டலாம் பேசுறியோ வசனத்தின் அடிப்படையில் பேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான்